டஃப் திங் டு ரன் ரெஸ்டாரண்ட் இன்னைக்கு? மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு பீப்புள் மேனேஜ்மெண்ட் தான் சார். எக்ஸாக்ட்லி, இதை நான் நிறைய பேர் சொல்லிருக்கேன். இன்னைக்கு மேன் பவர் வந்து இவ்வளோ கஷ்டமா இருக்கு. அதுக்கு ரீசன் என்ன உங்களால சொல்ல முடியுமா? ஏன் மேன் பவர் இவ்வளோ டஃபா இருக்குது? 2020 ஒரு ஒரு ஃபுட் பூம். எக்ஸாக்ட்லி, ஆமா ஆமா. நிறைய பேருக்கு வந்து அந்த கொரோனா டைம்ல வந்துட்டு they wanted to have a second income, அந்த ஒரு ரியலைசேஷன். So what people looked at is the food business. Okay, நான் ஐடில இருந்தா அந்த பக்கம் நிறைய டைவர்ட் ஆயி போறாங்களா? நான் ஐடில இருந்தா கூட ஒரு பர்கர் ஷாப் வைப்பேன், ஒரு ஜூஸ் கடை வச்சிருப்பேன், ஒரு டீ கடை. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா ஒரு ஷெஃப்க்கு இருக்க வேண்டிய ஒரு ஸ்ட்ரக்சர்ட் நாலேஜ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ மேன் பவர் வந்து அண்ட் ஆல்சோ லாட் ஆஃப் பீப்புள், ஐ திங்க் குட் அமௌண்ட் ஆஃப் மேன் பவர் வெண்ட் அப்ராட், ஓவர்சீஸ். ஆமா கண்டிப்பா. இப்போ சவுத் இந்தியன் ஷெஃப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டிமாண்ட் இப்போ ஆல் அக்ராஸ் த வேர்ல்ட் டிமாண்ட் இருக்கு. ஸோ நிறைய பேர் இப்போ மலேசியா, சிங்கப்பூர், யூகே, யூரோப்லாம் போயிடுச்சு. இப்போ நம்மளோட இது அயர்லாந்துல ஷெஃப்ஸ் வேணும்னு கேக்குறாங்க இப்போ. ஆமா, தோசை சுடுறதுக்கு அயர்லாந்துல ஷெஃப்ஸ் வேணுமா? உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா நல்லா தோசை சுடுறாங்க? கிளம்புங்க, அயர்லாந்துக்கு போங்க. நீங்க போன் பண்ணுங்க. நீங்களே கேட்டீங்களா ஒரு 10 people வேணும். இப்ப கேட்டேன் பாத்தீங்களா, சவுதி அரேபியாவுக்கு வேணும்னு கேட்டிருந்தேன் நான்.